வணக்கம். தேனி சமையலில் இன்றைக்கி நம்ம கேப்பையில் புட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கேப்பை புட்டு செய்கிறதுக்கு 2 கப்பு கேப்பை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ இந்த உப்பு தண்ணியை தெளித்து இந்த மாவை கிளறி விட போகிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, உப்பு ஒன்று போல மாவில் கலக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை கிளறி விட்டுட்டே வரணும். ஒரு ஸ்டேஜில் மாவு ஃபுல்லாக ஈரமாவாயிரும். இப்போ கையில் பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடியும், அமுக்கணும்னா உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது கட்டிகள் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் போய் நமக்கு மாவு ஒன்று போல் பவுடராக கிடைக்கும். மாவில் ஏதாவது கப்பி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கலந்துருந்தாலோ அதை நம்ம தனியாக பிரித்து எடுக்க முடியும். இப்போ கப்பியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற மாவை ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி குக்கர்லேயோ ஒரு ஈரத்துணி போட்டு அந்த ஈரத்துணிக்குள்ள வச்சு வேக விடணும். மாவு மேலே நல்லா துணியை வச்சு மூடி வச்சிடணும். இல்லாட்டினா இட்லி பானையிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ வடியக்கூடிய தண்ணியெல்லாம் மாவில் வடிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா இந்த வடிகிற தண்ணியெல்லாம் இந்த துணியை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ முதல்ல ஸ்டீமர்லேயும் இட்லி குக்கர்லேயோ தண்ணியை சுட வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சூடான பிறகு நம்ம இந்த மாவை தூக்கி வைக்கணும். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டுறணும். நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம திறந்து பார்த்து ஒன்று போல் கிளறி விடணும். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். இதில் நம்ம தேங்காய் பூவும் ஜீனியும் கலக்க போகிறோம். ஜீனி பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி எதையாவது கலந்துக்கலாம். இன்றைக்கி தேங்காய் பூ ஒரு 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சூட்டோடையே தேங்காய் பூவையும் ஜீனியும் கலக்கணும். அந்த சூட்டோடு கலக்கும்போது தான் ஜீனி இலக்கம் கொடுத்து ஒன்று போல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தேங்காய் பூவை போட்டு முதல்ல நல்லா கிளறி விட்டுறேன். இனி நம்ம ஜீனி ஆட் பண்ணிடலாம். ஜீனி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவு போட்டுக்கிடலாம். இப்போ நான் 1 கப்பு ஜீனி போடுறேன். 2 கப்பு மாவு எடுத்துருந்தேன். 1 கப்பு ஜீனி போடுறேன். தேவைப்பட்டால் இதோட நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப சத்துள்ள ஒரு ஆகாரமாக இருக்கும் இது. இப்போ கேப்பை புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.